இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் இட்லி குருவு எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 3 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் ரேஷன் அரிசியும் போடுங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ 1/2 மணி நேரம் உளுந்து ஊறினா போதும். உளுந்து இப்படி ஆட்டினோம்னா கையில் அப்படி பந்து மாதிரி உருண்டு வரணும், அப்படி அரைக்கணும். அதே மாதிரி இட்லி அரிசி ஆட்டும்போது இங்கே பாருங்கள், தொட்டால் அப்படியே மைல்டாக கையில் தட்டுப்படணும், நரன்னு. ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது. மாவு புளிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றும்போது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை நீங்கள் உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இட்லி வெந்துருச்சு. இட்லி வேகும்போதே கமகமன்னு வாசம் வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் இட்லி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ இட்லியை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தொட்டாவே எப்படி பூ மாதிரி இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அரசி கமகம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.